பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் கூட உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் சொல்லுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, அருமையான ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். ஒருவேளை தன்னுடைய தாய் தன் பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதானவை, நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, வேதாகமத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனமாகிய தன்னுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகவில்லை. வேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறந்தாலும் ஆனால் தேவன் அவர் ஒரு நாளும் மறக்கவில்லை. கூடவே இருந்து ஆண்டவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு அவர்களை ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுவித்து அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், உடை எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை மறக்காமல் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை மறக்காமல் நடத்த போகிறார். உங்களை எப்பொழுதும் அவர் நினைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டார், உலகம் என்னை மறந்து விட்டது, இந்த உலக மனிதர்கள் என்னை மறந்து விட்டார் என்று நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் மறந்து போவதில்லை. ஒருவேளை மனுஷங்க உங்களை மறந்திருக்கலாம், உங்களை நினைவுல வைக்காம இருக்கலாம், மறந்து உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்கிறதில்ல, உங்களை அவர் வெறுப்பதே இல்லை. அவரை மாத்திரம் நீங்கள் தேடும்போது, அவரை மட்டும் நீங்கள் நேசிக்கும் போது ஆண்டவர் உங்களை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் எப்பொழுதும் உங்கள் நினைவாக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அவரை தேடுங்க, அவரோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.